அட்டமூர்த்தன்னு பேர். தமிழில் சொன்னால் எண் வகை வடிவீனன். என்ன சரி 8? உலகமெல்லாம் எதனால் ஆகியது? பஞ்சபூதத்தால் ஆகியது. பஞ்சபூதம் எத்தனை? 5. இந்த பஞ்சபூதம்லாம் இயங்கணும் இல்லை, அது எப்படி இயங்குகிறது? அடிப்படையில் 2 பொருள், ஒன்று வெப்பம், இன்னொன்று குளிர்ச்சி. நான் கற்பனையாலும் சொல்ல, ஞானசம்பந்தர் இப்படி பாடுகிறாரா? யாரும் அப்படிலாம் பொருள் கொள்ளுவதே கிடையாது. திரு எழுகூற்றிருக்கேன்னு ஒன்று இருக்குல்ல, எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? முதல் 4 வரி சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு ஆயினை மானாங்காரத்து ஈர் இயல்பாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை. இதுக்கு என்ன சார் பொருள்? காலாகாலமாக தேவாரம் படிக்கிறீங்கல்ல, என்ன பொருள் இதுக்கு? மானாங்காரம் என்பது ஒரு மூலப்பொருள். அது என்ன மூலப்பொருள்னு சொன்னால் அது ஒரு அரை மணி நேரம் தத்துவத்தை விளக்கணும். 36 தத்துவங்களை விளக்குகின்ற போது அது வரும். மானாங்காரம் என்பது ஒரு மூலப்பொருள். அந்த மூலப்பொருளை பெருமான் என்ன பண்ணுறான்? ஈர் இயல்பாய் அப்படிங்கிற 2 இயல்புகளை உள்ள அனுப்புகிறான். 2 இயல்புகளை உள்ள அனுப்பிச்ச பிறகு வெளியில் என்ன வருது? ஒரு விண்முதல் பூதலம், ஒப்பற்ற வானம் முதலான 5 பூதங்களை வெளியில் வருதுங்கிறார் ஞானசம்பந்தர் சொல்கிறாரு. எனக்கு தெரிந்து இன்று வரை எந்த உரையாசிரியரும் இந்த வரிக்கு பொருள் சொல்லலை. மானாங்காரம் தெரியுது, ஒரு விண்முதல் பூதலும் தெரியுது, 2 இயல்பை உள்ள அனுப்புறான்னு சொல்றாரு. அந்த 2 இயல்பு என்ன என்று எந்த உரையாசிரியரும் இன்று வரை எழுதவில்லை. நான் எழுதியிருக்கிறேன். நான் பெருமைக்காக சொல்லலை, இறைவனை பற்ற இறைவன் எப்படி உணர்த்துகிறான் என்ற உண்மைக்காக நான் சொல்கிறேன். எனக்கு எதுவும் தெரியலன்னா பெருமானை தான் கேட்பான். ஒன்றும் தெரியலப்பான்னு அவன் சொல்லிடுறான், ஏதோ ஒரு வகையில் சொல்கிறான். அப்படி கண்டுபிடிச்சது தான் இது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவமும் சக்தியும். பரத்தில் இருக்கிற பெருமான் எப்படி வெளியில் வரான்? சிவமும் சக்தியுமாக வர்றான். இப்போ நம்முடைய ஆண் உடம்பெல்லாம் எதனுடைய சாயல்? சிவபெருமானுடைய திருமேனி சாயல். பெண் உடம்பெல்லாம் சக்தியினுடைய திருமேனி சாயல். இப்போ ஆண் உடம்பை தொட்டு பாருங்க, சூடாக இருக்கும், வெப்பமாக இருக்கும். பெண் உடம்பை தொட்டு பாருங்க, குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் நடைமுறையில் பார்த்தா தான் தெரியும். அப்போ என்ன அர்த்தம்னா, அப்போ நம்ம ஆண் உடம்பு வெப்பமாக இருக்குது, பெண் உடம்பு குளிர்ச்சியாக இருக்குதுன்னா அப்போ சிவபெருமான் எப்படி இருப்பான்? வெப்பம் நிறைந்தவனாக இருப்பான். சக்தி எப்படி இருப்பா? குளிர்ச்சி நிறைந்தவளாக இருப்பாள். அப்போ இந்த 2 இயல்பு தான் அடிப்படை இயல்பு. அதைத்தான் உள்ள அனுப்புறானா. அப்போ வெப்பத்தையும் குளிர்ச்சியும் உள்ள, வெப்பத்தையும் குளிர்ச்சியும் கூட சொல்லக்கூடாது, வெம்மை குளிர்மை என்ற பண்புகள் இந்த 2ஐயும் உள்ள அனுப்பின உடனே பொருளாக வெளியில் வருகின்றன. எப்படி வானம், காற்று, நெருப்பு, நீர், மண்ணுன்னு வெளியில் வருது அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடுறாரு. ஆனால் என்ன வருத்தம்னா, அந்த பாடல் தோன்றி 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. இந்த வரிக்கு இன்று வரை யாரும் பொருள் சொல்லலை. அப்போ எப்படி சார் சைவம் வளரும்?